கரையும் எங்கே நிம்மதி? மதுரை நாட்டின் ஏறாவூரில் வசிக்கும் காந்தன் முத்துமாலை வியாபாரி. அவன் வியாபாரம் முடிந்து வீட்டுக்கு போகும்போது மிகவும் சந்தோஷமாக சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. காந்தனை பார்த்த அந்த நாட்டு மன்னன் ரதீசுக்கு ஒரு சந்தேகம். இந்த நாட்டு அதிபதியான என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, இவனால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது? ஏதாவது மாயமந்திரம் இருக்குமோ என எண்ணியவர் மந்திரியை தூதுவிட்டு காந்தனை அரண்மனைக்கு அழைக்கின்றார். காந்தன் பணிவாக, அரசே, என்னை ஏன் அழைத்தீர்கள்? உன்னால் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றார். என்ன மன்னா, நீங்கள் ஒரு நாட்டு மன்னன், நான் சாதாரண ஒரு முத்துமாலை வியாபாரி, என்னால் என்ன ஆக வேண்டும் என்று இழுத்தான். நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றாய்? அரசே,
எனக்கு வியாபாரத்தினால் வரும் வருமானம் எனது குடும்ப செலவுக்கு போதுமானதாக உள்ளதால் சந்தோஷமாக உள்ளேன் என்று சர்வ சாதாரணமாக சொன்னான். மன்னன், நான் நாட்டு மன்னன் ஆகிய என்னால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று கவலையாக கேட்டான். அரசே, உங்களுக்கு மக்களை, நாட்டை, சொத்தை காக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றது. அயல் நாட்டு மன்னன் எப்போது படையெடுத்து வருவான் என்ற பயம் ஏக்கத்தோடு இருக்கும்போது எப்படி உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கேட்டான். மன்னன், ஓ, அப்போ நான் சந்தோஷமாக வாழ என்ன செய்யலாம்? உங்கள் மகனிடம் நாட்டை ஒப்படைத்து விட்டு நாட்டு மக்கள் சொத்து என்ற சிந்தனை இல்லாமல் இருங்கள், சந்தோஷம் தானாக வரும் என்றான். ஓ, அப்படியா, நல்லது என்றான். உன் ஆலோசனைக்கு நான் ஒரு தங்க நாணயங்களை பரிசாக தருகின்றேன் என்று மன்னன் கொடுத்தான். அரசே, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம் என்கின்றாய் என்றான் மன்னன். இல்லை, எனக்கு வேண்டாம் என்று மறுபடியும் சொன்னான். ஏன், காரணத்தை சொல்லேன் என்றான். இந்த பொற்காசுகளால் என் சந்தோஷம் போய்விடும். உழைத்து வாழும் சந்தோஷத்தை விட வேறு எதிலும் கிடைக்கப் போவதில்லை அரசே. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தல்லவா? ஒருவருக்கு மனநிறைவு சிறந்த செல்வம், சந்தோஷத்தை அளிப்பது என்று கூறி அவன் அவ்விடத்தை விட்டு, மன்னா, நான் சென்று வருகின்றேன் என்று செல்கின்றான். மனம் கூனி குறுகியது. மகனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுப்பதாக முடிவு செய்கின்றான்.